ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த ஜெரிகோ பிரேயரில் ஜெபத்தில் பங்கெடுக்கின்றோமோ அதை மனதில் கொண்டு வாருங்கள். தெய்வமே, தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இது நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் நீ தாமே செய்தருளும். பல எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இங்கு வருகின்றோம். பல தேவைகளோடு நாங்கள் இங்கு வருகின்றோம். வருகிற நாங்கள் வெறும் கையோடு செல்லாமல் இருக்க நீரே எங்களுக்கு துணை புரியும். இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எத்தனையோ கிருபைகளை வாரி வாரி நீ கொடுத்து கொண்டிருக்கின்றீர். நாங்கள் நினைப்பதற்கு மேலாகவே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் எடுக்கின்ற இந்த ஜெபம், தாய் வழியாக நாங்கள் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இயேசுவே எல்லாவற்றையும் எடுத்து மாற்றியறலும். எல்லா தடைகளையும் நீ எடுத்து மாற்றியறலும். தெய்வ அனுபவம் எங்களுக்கிடையே தந்தருளும். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிய வண்ணமாக சொல்லித்தர ஜெபத்தை உரத்த குரல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே எங்களுடைய மனவேதனைகளையும் மன காயங்களையும் நன்கு அறிந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாம் தயார்படுத்துவோம். நாம் பாடிய அதே பாடலை மீண்டும் ஒரு முறை உருக்கத்தோடு சேர்ந்து நாம் பாடுவோம். அது முடித்த பிறகு நாம் அன்பின் இறைவனை என்ற பாடலை பாடி நற்கநாதரை நாம் எடுத்து வைப்போம். இப்போ உங்கள் இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மனமென்னும் கோயிலிலே இறைவா உன்னை அழைத்தே, தாகத்தோடு தீபங்கள் ஏற்றி உமக்காய் காத்திருந்தே, உமக்காய் காத்திருந்தே. மனமென்னும் கோயிலிலே இறைவா உன்னை அழைத்தே, தீபங்கள் ஏற்றியே உமக்காய் காத்திருந்தே, உமக்காய் காத்திருந்தே. மனமென்னும் கோயிலிலே ஆண்டவரே, நீ தங்குகின்ற ஆலயம்தான் என்னுடைய இதயம். ஆனால் என்னுடைய இதயமானது இன்று மிகவும் திண்மை நிறைந்ததாக இருக்கின்றது. சாத்தானின் கூடாரமாக அது இருக்கின்றது. இதோ இந்த ஜெரிகோ ஜெபம் வழியாக எல்லா திண்மைகளையும் எல்லா தீய கட்டுகளையும் நீ தம்மை உடைத்தருளும். நான் என் இதயத்தை திறந்து தருகின்றேன். வாரும் இயேசுவே, என் இதயத்தில் நீ கடந்து வர வேண்டும். வெற்றிடமாக இருக்கின்ற இதயத்தில் நீ குடிகொள்ள வேண்டும். வாரும் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை நம்முடைய இதயத்தில் அழைத்து கொள்ள நம்மையே விட்டு கொடுப்போம். நீ தங்கும் என்னுடல் ஆலயமே வெற்றிடமாய் இருக்கின்றதே, நீ தங்கும் என்னுடல் ஆலயமே வெற்றிடமாய் இருக்கின்றதே. பகையும் வெறுப்பும் நீ
நிறைகிறதே, என் நிலைதான் கேடாய் மாறியதே. பகையும் வெறுப்பும் நிறைகிறதே, என் நிலைதான் கேடாய் மாறியதே. இரு கரங்களும் உயர்த்தி மனமென்னும் கோயிலிலே இறைவா உனை அழைத்தே, தீபங்கள் ஏற்றியே உமக்காய் காத்திருந்தே, உமக்காய் காத்திருந்தே. மனமென்னும் கோயிலிலே கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது என்னை தூய்மைப்படுத்தும். உம்முடைய வார்த்தையானது என்னுடைய வெற்றிடத்தை எடுத்து மாற்றும். உம்முடைய வார்த்தையானது உம்முடைய தெய்வீக அன்பினால் என்னை நிரப்பும். உம்முடைய வார்த்தையானது எல்லா தீய கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தரும். அந்த வார்த்தையை இதோ நான் இன்று நாளில் கேட்கின்ற சமயத்தில் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள், தடைகள், நான் சந்திக்கின்ற பல சவால்கள், என் உடலில் வருத்தங்கள், நோய்கள் அதெல்லாம் நீங்கி போகட்டும். நான் என்றும் உமக்காகவே வாழக்கூடிய கிருபை தந்துள்ளோம். இந்த தவக்காலமானது ஒரு அன்பின் காலமாக, நான் உன்னை அனுபவிக்கின்ற ஒரு காலமாக என்னை நீ தயார்படுத்தும். தெய்வமே, முழுமையாக விட்டு தருகின்றேன். இந்த ஜெரிக்கோ ஜெபம் வழியாக உம்முடைய வார்த்தையால் நான் நிறைய பட வேண்டும். அதற்கு சக்தியை எனக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். உம் வார்த்தையால் தூய்மை செய்வி, வெற்றிடத்தை அன்பால் நிரப்பிடுவி. சேர்ந்து உம் வார்த்தையால் தூய்மை செய்வி, வெற்றிடத்தை அன்பால் நிரப்பிடுவி. மாறா தெய்வம் நீதானே என்று உணர்ந்திட இன்று செய்திடுவீர். மாறா தெய்வம் நீதானே என்று உணர்ந்திட இன்று செய்திடுவீர். மனமென்னும் உயர்த்தி கோயிலிலே இறைவா உனை அழைத்தே, தீபங்கள் ஏற்றியே உமக்காய் காத்திருந்தே, நன்றி. உமக்காய் காத்திருந்தே. நன்றி தேவனே, நன்றி. மனமென்னும் கோயிலிலே யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ள 2 பேருக்கு தெய்வம் சௌக்கியம் கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கண்கள் இருந்து இது கண்ணீர் தண்ணி இங்கு வந்து கொண்டே இருக்கும், கண் எரிச்சலும், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். பிரெஸ்ட் ஒரு கட்டி உண்டு, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தாகத்தோடு மீண்டும் ஒரு முறை மனமென்னும் கோயிலிலே, மனமென்னும் கோயிலிலே இயேசுவே, இறைவா உனை அழைத்தே, இயேசுவே, தீபங்கள் ஏற்றியே உமக்காய் காத்திருந்தே, இயேசுவே, உமக்காய் காத்திருந்தே. இயேசுவே, மனமென்னும் கோயிலிலே கால் விரல், அந்த தள்ள விரல், அந்த பெரும் விரலில் ஏதோ காயம் ஏதோ இருக்கின்றது, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். வயிற்று பகுதி நல்ல வேதனை உண்டு, தெய்வம் அந்த தொப்புள் சுற்றி நல்ல வேதனை உண்டு, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Hallelujah. 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 மக்கள், இந்த நாளில்
தெய்வம் நல்ல ஒரு அபிஷேகமாக இந்த நாளை நமக்கு தருகின்றார். பக்தி உணர்வோடு இதை நாம் பங்கெடுப்போம். இதை ஆரம்பத்திலேயே விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் வெளிப்படுத்துகிறார் என்றால் தொடர்ந்து வருகிற நேரங்களில் வழிபாடுகளில் இன்னும் அதிகமாக தெய்வம் நமக்கு தருவார். நம்முடைய எல்லாவற்றையும் தெய்வம் ஆஸ்வதிக்கின்றார். நல்ல உற்சாகத்தோடு பக்தி உணர்வோடு நம்பிக்கையோடு நாம் என்ற ஜெபத்தில் நாம் பங்கெடுப்போம். நற்கநாதரை வரவேற்று இதோ நாம் இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. தாழ்த்தி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. ஆண்டவரே, இனிய முகமே, பொன்னான முகத்தை தம்மை காட்டுக்கொண்டு வருகின்றீர். உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றீர். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நற்கருணை நாதனாக நம்மத்திலும் வருகிற தெய்வம் அந்த இயேசுவை விட்டு நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் நாம் பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை. உண்மைக்கு சாட்சியே ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை. சேர்ந்து இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை. உண்மைக்கு சாட்சியே ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை. வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. தாழ்த்தி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஊமைகளை பேச வைக்கிற தெய்வம், ஊனத்தை எடுத்து மாற்றுகிற தெய்வம், மனதில் இருக்கிற ஊனங்கள், மனதில் உள்ள காயங்கள், பலவீனங்கள் அத்தனையும் எடுத்து மாற்ற தெய்வம், நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் எடுத்து மாற்ற தெய்வம், நோய்களிலிருந்து விடுதலை தர தெய்வம், அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக நம் மத்தியில் இருக்கின்றார். அந்த இயேசுவை நோக்கி படமாக தெய்வமே, என் மனதில் இருக்கிற ஊனத்தை எல்லாம் எடுத்து மாற்றுகின்றீரே, என்னுடைய எல்லா திண்மைகளும் எடுத்து மாற்றுகின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. சேர்ந்து ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. தாழ்த்தி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆண்டவரே, ஏழையாக பிறந்தீர், ஏழைகளை ஆசீர்வதிக்கின்றீர்.
அனைத்து திண்மைகளும் எடுத்து மாற்றுகின்றேன். ஏழ்மையில் இருக்கிற எங்களை நீ தம்மை உயர்த்துகின்றேன். பலவீனத்தோடு இருக்கிற எங்களை சக்திப்படுத்துகின்றேன். சோர்ந்து போயிருக்கிற எங்களை திடப்படுத்துகின்றேன். நன்றி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நம்மை தேடி வந்திருக்கிற தெய்வம், ஏழையாக இருக்கிற நம்மை தேடி வந்த தெய்வம், ஏழ்மையில் இருக்கிற நம்மை தேடி வந்த தெய்வம், அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் நாம் பாடி நாம் ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரை ஆராதனை, 5 அப்பம் பழுக செய்தீர் ஆராதனை. சேர்ந்து ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரை ஆராதனை, ஐயம் தீர்த்தவரை ஆராதனை, 5 அப்பம் பழுக செய்தீர் ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. தாழ்த்தி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. உயர்த்தி தட்டி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே. கரங்களை தாழ்த்தி தட்டி ஆராதனை உமக்கு இயேசுவே, ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. ரட்சகரே ஆராதனை உமக்கு ஆராதனை, ரட்சகரே உமக்கே மீட்பரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, மீட்பரே உமக்கே ஆராதனை. தூயவரே ஆராதனை உமக்கு ஆராதனை, தூயவரே உமக்கே தெய்வமே. ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, தெய்வமே உமக்கே ஹல்லேலூயா. ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அன்பின் இறைவனே ஆராதனை, இயேசுவே அகிலத்தை ஆள்பவரை ஆராதனை, இயேசுவே அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரை ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. நம் கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றி இல்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கிற நம்முடைய திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் அளவில்லாத இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் இந்த 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கின்றோம்.
இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளுமாமே. சேர்ந்து குரல் எழுப்பி விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கின்ற இயேசு கற்பித்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தையாக இறைவனுக்கு மகளாய் இருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாகிய இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூயாவியராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவரால் இருக்கின்ற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதல் துயர ரகசியம், இயேசு இரத்த வேர்வை சிந்ததை நாம் தியானிப்போம். விசேஷமாக இறை பாதத்தை விட்டுக்கொண்டு ஆண்டவரே, நீ தாமே எங்களை வழி நடத்திலும். இதா இந்த முதல் வாரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். முதல் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் இருக்கின்றோம். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை நிறைவாக வழி நடத்தும் சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது ரகசியத்தில் இயேசு கற்றலில் கற்றுநடிக்கப்பட்ட நாம் தியானிப்போம். வரவிருக்கின்ற தேர்தலை மனதில் கொண்டு வருவோம். தெய்வமே, இதோ எங்களுடைய எலெக்ஷனை நாங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டாடுகின்றோம். இந்த தேர்தலில் நல்லவர்கள் கடந்து வல்லமன்னாக்குவோம். அதன் வழியாக நாட்டிற்கு நல்ல தலைவர்களை நீ தாமே தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த ரகசியத்தை ஒப்புக்கொண்டு நாம் ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும். எல்லோரையும் மின்னுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த மூன்றாவது ரகசியம், இயேசு முள்முடி தரித்ததை நாம் தியானிப்போம். பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற எல்லா மாணவ மாணவிகளை மனதில் கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள், பரீட்சை எழுதுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனதில் கொண்டு வரும் தெய்வமே, இவர்கள் நல்ல முறையில் பரீட்சை எழுதுவதற்கும் எந்த ஒரு பரீட்சை பயம் இல்லாமல் எழுதுவதற்கு கிருபை கொடுத்தாலும் படித்த விஷயங்கள் மறக்காமல் இருப்பதற்கும் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றுக்கொண்டு சமுதாயத்துக்கும் குடும்பத்திற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்க வேண்டுமாகவும் இவருடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து கொண்டு விசேஷமாக இந்த ரகசியத்தை நாம் சேர்ந்து உரத்த குரல் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும்.
உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த 4வது துயரின் ரகசியத்தில் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். எல்லா நோயாளிகளையும், வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் சந்திக்கின்ற மனிதர்களை மனதில் கொண்டிருப்போம். பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், தொழில் வளர்ச்சியில் தடைகள், அதே சமயத்தில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், நெருக்கடிகள், பல நோய்கள், உடல் ரீதியாக உள்ள நோய்கள், மனக்காயங்கள், இப்படியெல்லாம் அனுபவிக்கிற எல்லா மக்களையும் மனதில் கொண்டு வந்து, தெய்வமே எல்லா தடையும் நீ தாம் எடுத்து மாற்றும் என்று சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் சத்தமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என்று இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது துயரின் மகள் மறையுண்மை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீரை தியானிப்போம். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மனதில் கொண்டு வாருங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கரைகளை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு என்ன தேவைக்காக நீங்கள் வந்தீர்களோ
உங்களுடைய மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் மனதில் கொண்டு வாருங்கள். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கொண்டு இறைசனில் பக்தி உணர்வோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் மின்னுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவை, பவுலை, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழ்வர்களோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருவாதத்திலே காணிக்கையாக வைக்கும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை ஒவ்வொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டி கண்ணீருள் சிறந்த கண்ணியே, எங்களுக்காக வேண்டி கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டி கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டி அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டி மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி அறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டி போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். தயை உள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டி எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டி ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டி மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். மறைப்பொருளின் அருமலரே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். துயர் உருவோருக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் மறைசாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் இடையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் விண்ணேற்பு பெற்ற அரசியே எங்களுக்காக வேண்டிக் திருச்சபையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் குருக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டே கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுடைய தெய்வம் மீட்டருளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் சேர்ந்து கிருபைதவித மாதாவாய் ராக்களின் ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே அடைக்கலமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவை எங்கள் இன்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கண்ணி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணேற்பமடைந்த கன்னித்தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூயாவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தருள் நீரே. அந்த தூய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் இறப்பில் இருந்தும் எங்களை மீட்கும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் அனைவரும் புனித பெருந்தோட ஜெபத்தை பாடலாக பாடி ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே.
உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். இடுப்பு வருத்தம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். இடுப்பு வருத்தம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்கள். பக்தி உணர்வோடு சேர்ந்து பாடி ஜெபியுங்கள். கன்னியரின் அரசியே கன்னியே, தயவுள்ள தாயே என் அம்மா. கன்னியரின் அரசியே கன்னியே, தயவுள்ள தாயே என் அம்மா. உன் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். தாகத்தோடு ஜெபிங்கள். தெய்வம் உங்களுக்கு சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். தாகத்தோடு தாய் வழியாக அனைத்தையும் ஒப்பு கொடுங்கள். எல்லா வேதனைகளையும் ஒப்பு கொடுங்கள். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். மனுவுருவான வாக்கின் அம்மா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மனுவுருவான வாக்கின் அம்மா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடுப்பு வருத்தம் உள்ளவர்கள் ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் தெய்வம் தந்த சக்தி வழியாக இறைவனுடைய சக்தியினால் சிலுவையின் சக்தியினாலும் சிலுவையின் மகிமையினாலும் எல்லா நோய்களிலும் குறிப்பாக இடுப்பு வருத்தங்கள் இப்போது இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். சிலுவையை சுமந்த பொழுது தெய்வமே நீ பட்ட அந்த வேதனை, அந்த பாரம் சுமந்த பொழுது நீ பட்ட அந்த வேதனை, சிலுவையில் நீ தொங்கிய பொழுது நீ பட்ட அந்த வேதனை, அத்தனையும் இதான் நாங்கள் இப்போது நினைவு கூறுகின்றோம். அந்த வேதனையில் இருந்து இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளுக்கு விடுதலை நீ கொடுத்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடுப்பு வருத்தம் இருந்தவர்கள், உங்களுடைய இடுப்பு வருத்தம் போய்விட்டது என்றால் நீங்கள் குனிந்து பாருங்கள். வருத்தப்பட இப்படி உடலெல்லாம் அசைத்து பாருங்கள். இடுப்பு வருத்தம் போய்விட்டது என்றால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். போய்விட்டது என்றால் போயிச்சு என்றால் நல்லபடி அசைச்சு பாருங்கள், வலி இருக்கான்னு பாருங்கள். போய்விட்டது என்றால் கரங்களை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். அவங்க அப்படியே முன்னாடி வாங்க. அவங்க அத்தனை பேர் அப்படியே முன்னாடி வாங்க.
இடுப்பு வருத்தம் போய்விட்டது என்று உணர்ந்தவர்கள் மட்டும், போய்விட்டது என்றால் மட்டும் வந்து விடுங்கள். இடுப்பு வருத்தம் இருந்தது ஆனால் இப்போ இல்லை, போய்விட்டது என்றால் வந்து விடுங்கள். போயோ வேதனை போயோ? போயிருந்தோம். போனவர்கள், இடுப்பு வருத்தம் போனவர்கள் மட்டும். சேட்டா ஒன்று கேளுங்க, என்னன்னு கேளுங்க, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னு கேளுங்க. நான் வரும்போது இடுப்பு வலியோடு வந்தேன். இப்போ இங்கே வந்த அப்புறம் எவ்வளோ நாளாக இருந்தது இடுப்பு வலி? எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. ரொம்ப நாளாக நாட்களா, வாரங்கள்லாம், மாதங்களா? 6 மாதம் இடுப்பு வருத்தம் இருந்ததுனால உங்களால் என்ன செய்ய முடியல? உட்கார முடியாது. உட்கார முடியல. மைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு உட்காருங்க, கீழே உட்காந்து எழுந்திருங்க பார்ப்போம். எழுந்திருங்க பார்ப்போம். வலி போயிச்சா? வலி இருக்கா? போயிடுச்சு. இல்லை. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இருக்கு நினைச்சிட்டு கொள்ளுவோம். காட் பிளஸ் யூ. ഇനി അടുത്തത്. എനിക്കൊരു മാസമായിട്ട് പനിയും ചുമയും എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അത് കുറച്ച് കുറവുണ്ടായിരുന്നു. വരുമ്പോൾ ഞാൻ വരണോ വേണ്ടായെന്ന് ആലോചിച്ച് വന്ന്. പക്ഷേ എനിക്ക് ഒരു അസ്വസ്ഥതയായിരുന്നു. ഇവിടെ വന്നതിന് ശേഷം നല്ല ഒരു ഉണർവ് കിട്ടി. പ്രാർത്ഥിച്ച് ചുമയൊക്കെ കുറവുണ്ട് എനിക്ക്. വേദന ഉണ്ടോ? ഒരു പ്രാവശ്യം തന്നെ ചുമച്ചുള്ളൂ ഞാൻ. എന്നാ? அவங்க ஒரு வாரமா 2 வாரமா இருமலோட இருந்தாங்க. இப்போ இருமலுக்கு இப்போ இங்க வந்து ஜெபிச்சதுக்கு பிறகு அந்த இருமலுக்கு இல்ல. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இருக்கு நினைச்சிட்டு கொள்ளுவோம். காட் பிளஸ் யூ. ஒரு மாசமா இருக்கு இடுப்பு வலி. இப்போ இங்கே வந்துட்டு இப்போ ஃபாதர் ஜெபிச்சோன்னு இந்த இடுப்பு வலியே இல்லை. அந்த இடுப்பு வலி என்ன செய்ய முடியல உங்களால? நன்றி ஆண்டவரே. என்ன செய்ய இடுப்பு வருத்தம் இருந்ததுனால என்ன செய்ய முடியல? ஒன்றும் உட்காந்து எழுந்துக்க முடியாது. உட்காந்து எழுந்துங்க. இப்போ நக்கினா முன்னாடி உட்காந்து எழுந்துக்க முடியாது. இப்போ உட்காந்து எழுந்துரு. உட்கார முடியாது. உட்கார முடியாதுன்னு உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டீங்களே, எழுந்துருங்க. மெதுவாக எழுந்துருங்க. கை பிடிக்காதீங்க, கொடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நினைச்சிட்டு கொள்ளுங்கள். கோடி நன்றி ஆண்டவர். நன்றி சொல். என்ன முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது. எனக்கு இடுப்பு வலி ரொம்ப நாளாக இருந்தது. வர முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்தேன். இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வலி இல்லை. வலி இல்லை. எவ்வளோ நாளாக இருந்தது வலி? அது ரொம்ப நாளாக இருக்கு. ரொம்ப நாள்னா என்ன? நாட்களா, வாரங்களா, மாதங்களா, வருடங்களா? வருஷங்கள். ஒரு வருஷமா இடுப்பு வலி இருந்ததுனால என்ன செய்ய முடியல உங்களால? என்னால் கொஞ்ச நேரம் நடக்க முடியாது, நிற்க முடியாது, ஒழுங்கா உட்கார்ந்துருக்க முடியாது. உட்காந்து எல்லாம் எழுந்துக்க முடியாது. எங்க இப்போ உட்காந்து எழுந்துருங்க பார்ப்போம். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இருக்கணும் நினைச்சது கொள்ளுவோம். வெரி குட். போங்க அடுத்து. 15 வருஷமாக எழுந்துக்க முடியாது. 2 காலம் பஸ் ஆக்சிடென்ட் உடஞ்சி போயிடுச்சு, பைக் ஆக்சிடென்ட். அது போன வருஷம் தான் கேஸ் முடிஞ்சு பணம் வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் இப்போது உட்காந்து எழுந்துக்க முடியல. உட்காந்து எழுந்துக்க முடியுது சார். உட்காந்துக்கிட்டு எழுந்துக்க முடியல சார். எழுந்துக்க முடியாது. அந்த நாற்காலியில் உட்காருங்க. அந்த பைபிள் எடுமாங்க. இந்த உட்காருங்க. இல்லை பிடிக்காதீங்க. நல்லா உட்காருங்க. இனி நற்கநாதரை வாருங்க. இங்கே நற்கநாதரை வாருங்க. இங்கே பார்த்துட்டீங்களா? இனி 3 தடவை பிதாசுதன் போடுங்க பார்ப்போம். 3 தடவை பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரலையாம் போடுங்க. 3 தடவை இயேசுவை பார்த்து. இனி எழுந்திருங்க பார்ப்போம். கம்பு இல்லாமல் அப்படியே முன்னாடி வாங்க. கம்பு வேண்டாம், அப்படியே முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். கரெக்ட். அந்த கை தூக்க முடியுமா? வந்துச்ச. 2 கையும் தூக்கு. கை தட்டு. 2 கையும் இப்படி தட்டு. போதும் விடுது. வெரி குட். கரங்களை தட்டி இருக்கு நன்றி செத்து கொள்ளுவோம். நன்றி இயேசுவுக்கு நன்றி. வெரி குட். சந்தோஷம். அப்படியே போங்க. அப்படியே போங்க பார்ப்போம். அழகாக அப்படியே போங்க.
கையில் கம்பு இப்படி ஸ்டைலில் இப்படி பிடிச்சிட்டு போங்க, அப்படி பிடிச்சிட்டு அப்படி போங்க. இனி அந்த கம்புக்கு தேவையில்லையா, மெதுவாக அப்படி போங்க. வெரி குட். இனி அடுத்தது. எனக்கு 6 மாதமாக இடுப்பு வலி இருக்குது. நான் வேலை செய்ய முடியாது, துணி துவைக்க முடியாது, பாத்திரம் துவைப்பேன். துணி துவைக்கணுன்னா ரொம்ப இடுப்பு வலி அதிகம். அதனால் நான் உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, குனிய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, உட்காருங்க, குனிங்க, எல்லாம் செஞ்சு பாருங்கள், வலி இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குனி, வலி, உட்காரு, எழுந்துருங்க, நக்கனாரை பார்த்து எழுந்துருங்க. வலி இருக்கா? இல்லை, டான்ஸ் ஆடுறாங்க, நல்ல குங்குட, சந்தோஷமாக போங்க. கரங்களை தட்டி இருக்குன்னு நினச்சதுக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்தது. ஃபாதர், ஒரு 6 மாதமாகவே எனக்கு இடுப்பு வலி, நடக்க முடியாது. நான் ரொம்ப தூரம் போனால் பைக்கில் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். யாராச்சும் வீட்டில் இருந்து கூப்பிட்டு போனால் தான் கொஞ்சம் தூரம் தான் நடப்பேன். ஆனால் இப்போ இந்த கால் எடுத்து இப்படி வைக்க வரல. போன வாரம் வரைக்கும் நடக்க முடிஞ்சிச்சு, உள்ள அந்த தொட பகுதியோட இடுப்போட இழுத்துச்சு. கால் எடுத்து எப்படி வைக்க முடியல, இப்படி வைக்க வராது. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்லவும் நான் முதல் எடுத்து இப்படி வச்சு பார்த்தேன். என்ன பண்ணுங்க, பூரண சுகத்தோட இன்னைக்கு நான் அப்படி படிக்கட்டி ஏறி இப்படி நற்கநாதருக்கு வணக்கம் செலுத்தி இப்படி வந்து படிக்கட்டு இறங்கி அங்கே போங்க பார்ப்போம். வாங்க, நற்கநாதருக்கு வணக்கம் செலுத்துங்க. அவ்வளோதான். அப்படியே போயிட்டு படிக்கட்டு இறங்குங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். அடுத்தது. எனக்கு இப்போ ஒரு 4-5 நாளாக தண்ணி கேனை தூக்கி கவுக்கும்போது முதுகுல பிடிச்சிட்டாப்படியே. என்ன கவுக்கும்போது? தண்ணி கேனை தூக்கி கவுக்கும்போது எனக்கு முதுகுல பிடிச்சிட்டு, அப்போ ஒன்றுமே செய்ய முடியல தான். அங்கிட்ட இங்கிட்ட திரும்பினா கொஞ்சம் வலிக்கும். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது எனக்குள்ளேயே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுது. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்த்தேன். இப்படி எல்லாம் செஞ்சு பாருங்க. பார்த்தேன், பாரு, குனிஞ்சி பாரு, குனிஞ்சி பாரு. இருக்கா வேதனை? இருக்கா? இல்ல, சூன்னு போயிடுச்சு. வெரி குட். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆளு. ഞാൻ രാവിലെ എണീറ്റപ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര ഇടുപ്പ് വേദനയായിരുന്നു, നടക്കാൻ പറ്റാത്തൊരവസ്ഥയായിരുന്നു. അപ്പോൾ ഞാൻ മനസ്സിൽ വിചാരിച്ച് ഭയങ്കര വേദന, ഞാൻ വിചാരിച്ച് തളർന്നു പോവോ, എന്നെ തളർത്തിയിടുവോ എന്നുള്ളൊരു ചിന്ത മനസ്സിലുണ്ടായിരുന്നു. എന്നിട്ട് ഞാൻ യേശുവിനെ സ്തുതിച്ചുകൊണ്ട് വീട്ടിലെ ജോലിയൊക്കെ ചെയ്ത് 9 മണിയായപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു ഇന്ന് പ്രാർത്ഥനയ്ക്ക് പോകണ്ട, വീട്ടിൽ തന്നെ റെസ്റ്റ് എടുക്കാമെന്ന് വിചാരിച്ചു. എന്നിട്ട് 9:30 കഴിഞ്ഞപ്പോൾ ഇല്ല, പോകണം, പോയിട്ട് വന്നിട്ട് ആശുപത്രിയിൽ പോകണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഒരുങ്ങി ഞാൻ വന്നു. അപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ എനിക്ക് ഒന്നും പറ്റുന്നില്ല, കാലൊക്കെ തൂക്കി വയ്ക്കാൻ പറ്റുന്നില്ല, ഭയങ്കര വേദന, ഭയങ്കര ഉഴച്ചൽ. എന്നിട്ട് ഇവിടെ ജോമാല ചുറ്റി 3 റൗണ്ട് കഴിഞ്ഞ ശേഷം എൻ്റെ വേദന ടക്കെന്ന് പെട്ടെന്ന് എടുത്ത് മാറ്റിയതുപോലെ ഒരു അനുഭവം മനസ്സിന് ഭയങ്കര. கடவுளை உச்ச கரங்களை தட்டி நடிச்சதுக்கு 3வது ரவுண்டில் 3வது ரவுண்டில் எல்லா வேதனையும் சூன்னு போயிடுச்சு. God bless you. ദൈവത്തിന് നന്ദി. കാലിൻ്റെ വേദനയെല്ലാം കുറഞ്ഞു. വെരി ഗുഡ്. God bless you. ഇനി അടുത്തത്. அங்கே பக்கத்தில் அங்கே நிற்கிறாங்க, உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அவங்கள பார்க்கலையா? எனக்கு டிசம்பர் 24ஆம் தேதி தாங்க இடுப்பு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஆனால் நான் அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஆச்சுன்னுட்டு டாக்டர் வீட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னு வந்து அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. மாத்திரை கொடுத்தாங்க, கால்சியம் இல்லை, கால்சியம் அதெல்லாம் நான் போடவே இல்லை, ஒரே நாள் தான் போட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை தான் நம்புவேன். இது வரைக்கும் இன்னும் மாத்திரை டாக்டர் கொடுத்த மாத்திரை போடலை, போட மாட்டேன். நான் போட மாட்டீங்களா? போடணும். தெய்வம் டாக்டர் வழியா செயல்படுவார், மாத்திரை வழியா செயல்படுவார். கிளியர். உங்களுக்கு சௌக்கியம் தெய்வம் கொடுக்கின்றார். அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே சொல்லிக்கொண்டு, நான் கண்ட டாக்டரையும் அவர் தன்னை ட்ரீட்மெண்ட்டையும் தன்னை மருந்துகளையும் ஒப்பு கொடுத்து அவர் நன்றி சொல்லி ஜெபிக்கணும். இன்னும் போடலை, இன்னும் போடுறதுக்கு முன்னாடி சரியாயிடுச்சு. நான் வெறும் ப்ரேயர் ஆயில் தாங்க தடவை, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப குனிய முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ எங்க மைக்கு கொடுத்துட்டு குனிங்க பார்ப்போம். இப்போ நல்லா குனி. தெய்வமே, வலி இல்லை. praise the Lord. God bless you. நீ அடுத்தது. எனக்கு 10 வருஷமாக இருக்கு இடுப்பு வலி.
ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள் திரும்பி வேலை செய்யும்போது திரும்பி வலியாக இருக்கும். இந்த சைடு ரொம்ப முட்டி வர வலி. சர்ச்சுக்கு கூட போக முடியாது. ஐப்பாக்கத்துலேருந்து இருக்கேன். சர்ச்சுக்கு சண்டே மட்டும் போவேன். அதுவே போக முடியாத ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு ஒவ்வொரு வாரம் வந்து ஏசப்பா கிட்ட வேண்டிப்பேன். என் காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுனால முடியல ஏசப்பா சரி பண்ணி கொடு. 10 வருஷமா உங்களுக்கு வலி இருந்ததுனால என்ன செய்ய முடியல? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போன வாரம் வந்த போதும் இப்போ பரவாயில்ல. ரொம்ப இப்போ முடியாது இருக்குது. ஆனால் முட்டி போட முடியாது. காலை முட்டி வலி, முட்டி போடும்போது ஏந்திரிக்க முடியாது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. முட்டி போட முடியுமா? எங்க முட்டி போடுங்க பாப்பா. நற்கனா அது முன்னாடி வாவ், பிரைஸ் தி லார்ட். அந்த நரம்பெல்லாம் ரொம்ப இழுக்கும். அந்த நரம்பெல்லாம் ரொம்ப அப்படி இழுக்கும். இப்போ அந்த மாதிரி இல்ல. இப்போ இல்ல. இல்ல இப்போ இல்ல. எழுந்திருங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இறைவனை நினைத்து கொள்ளுவோம். குட், காட் bless you. ஒரு 6 மாசமா அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதோட அப்படி இடுப்பெல்லாம் வலிச்சு ரொம்ப அன்னீசியாக ரொம்ப இருக்கான். இன்னைக்கு வரும்போதும் இங்கே இருந்தது. ஆனால் இங்கே ப்ரேயர் பண்ணி எல்லாம் இது பண்ண பிறகு எல்லாம் சரி. இப்போ அது எதுவும் இல்லை, அந்த ப்ராப்ளம் இல்லை. வெரி குட். காட் கரங்களை தட்டி இறைவனை நினைத்து கொள்ளுவோம். இனி அடுத்தது எரிக்கோ ஜெபத்தில் சுற்றி வரும்போது இந்த கால் வலி ஒரே வலியாக இருந்தது. அப்படி சுற்றி முது வலி வேறு, இந்த கை வேறு தூக்க முடியாத ஒரு வாரமாக அவசப்பட்டிருந்தேன். இப்போ இங்கே வந்து எவ்வளோ நாளாக இருந்தது? இந்த கை வலி ஒரு வாரம் இருந்தது. முது வலி 1 மாதமாக இருந்தது. 1 மாதமாக இருந்தது முது வலி, இடுவலியும் சேர்ந்து. இப்போ சுகமாயிடுச்சு. சாட்சி சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் ஃபாதருக்கு தும்மல் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அது தெரியாதா? கூட சீக்கிரம் போப்பா மாறிடுவார். சும்மா கை வலியில் 1 வாரமாக துடிச்சிருந்த ஃபாதர் நல்லாயிடுச்சு. முது வலி, இடுப்புலையும் இப்போ கால் வலி, இது 3 வலி இந்த இயற்கை சேவத்தில் சுற்றி வரும்போது சுகமாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். இயேசுக்கே புகழ். 1 வாரமாக இருந்தது இடுப்பு வலி ஃபாதர். அப்படியே குனிய முடியாது, உட்காந்து எழுந்திரிக்க முடியாது. இப்போ வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது கூட இடுப்பு ரொம்ப வலிச்சுது. அப்புறம் வந்து இங்கே முட்டி போட்டு ஜெபிச்சு மாதா பாட்டு பாடி அல்லேலூயா பாடினீங்க சொன்னீங்கல்ல. அப்போ கையை தூக்கி ஜெபிக்கும் போது இந்த ரைட் ஹேண்டை வந்து அப்படி ஜுவ்வுன்னு இழுத்துச்சு. இழுத்தும் போதே எனக்கு அப்படியே சிலுத்துது. அது வந்து இப்போ இந்த வலி இல்லை, அந்த வேதனை இல்லை. குனிய முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? எங்கள் மைக்கு கொடுத்து குனிங்க பார்ப்போம். வலி இருக்கா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இறைவனை சேர்த்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இறைவனை சேர்த்து கொள்ளுவோம். சொல்லித்தர ஜெபத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றி தெய்வமே. எங்களை குணப்படுத்தியதற்காக, எங்களுடைய எல்லா மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முழந்தால் வைத்துக் கொண்டு இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் மாண்புயரிவாரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின்
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே.